எல்லாம் சைன் போட்டான். நான் எரியுது பேர் கர்மலட்சணி மீண்டும் முழுவே என ஈரான் வச்சுக்கோ மத்திய கிழக்குன்னு அதிகரிக்கும் பாருங்க. நீனும் சாவும் நானும் சாவும் எரி உயிரோட எல்லாத்தையும் சாவுடி. தரக 2 பேர் குத்திக்கலாம் இப்போ வேறு குத்தி கழிஞ்சிட்டான். உனக்கு கோவம் வந்துச்சுன்னா எனக்கு வேணும். 1லேருந்து 100 வரை எண்ணு. மிருகம் பாதி மனுஷன் பாதி. 50% மனுஷன் 50% மிருகம். எல்லாருக்கும் கோவம் இருக்கும். கோவம் வந்தா கத்தியை வச்சு காய்கறியாக வெட்டேன். எதுக்கு மனுஷனை போய் வெட்டுதா? அதில் ஒரு மட்டன் சிக்கன் கடை ஓப்பன் பண்ணி அதை வெட்டேன். எல்லாருக்கும் தான் வெட்டணும் தோணும். கத்தியை கையில் கொடுத்தா எல்லாருக்கும் காய்கறியே வெட்டணும் தோணும். ஆடு மாடையே வெட்டணும் தோணும். மனுஷனை எதுக்கு வெட்டுதா? கோவம் தான் 1லேருந்து 100 வரைக்கும் எண்ணு. கோயிலில் போய் விடு. சாமி எனக்கு நல்ல புத்தியை கொடு, எனக்கு கோவத்தை குறை. பாட்டை கேளு, கோவம் உறைஞ்சிரும். மனுஷன் பாதி மிருகம் பாதி கலந்த கலவை. எதுக்கு கொலை பண்ணி ஜெயிலுக்கு போய் வாழ்க்கையை வேஸ்ட் ஆக்கி அதெல்லாம் திருந்தாதி ஜனங்கள் திருந்தாது. என்ன பேப்பர் நிலையில் தொழிலோட வீட்டில் 62 குழந்தைகள் 10,000 கொள்ளை சொகுசுக்கார் வாழ்ந்து அடங்குற வாழ்க்கை வாழ்ந்த உறவினர் பாரு. இப்போ பாரு, உழைச்சி தின்னு, அடுத்தவனை ஏமாத்தாத. நம்ம 1 ரூபா உழைச்சோம்னா கடவுள் 10 லட்சமாக தருவார். நான் கஷ்டப்பட்டு டீச்சர் வேலை பார்த்து 1 லட்சம் வாங்குற இடம் நீ 40 லட்சம் வச்சுருக்கேன். நான் கத்துவேன். நம்ம 2 பிள்ளை, நம்ம அடுத்த பிள்ளைக்கு நம்ம மூளையை கொடுத்தா நம்ம பிள்ளை நல்லா இருக்குது. கடவுள் 1 லட்சத்தை 40 லட்சம் வச்சு என் கடனை அடைச்சி என் பிள்ளைகளை பறிக்க வச்சுது. நல்லே செய்யடா. அடுத்தவே ஒரு பொருள் வாங்கினோம்னா கஷ்டப்பட்டு வாங்குதா, அது எதுக்கு நீ கலவாங்க? ஒரு 10 ரூபா பாட்டில்னாலும் அவன் கஷ்டப்பட்டு உழைச்சது. நீ உழைச்சி 10 ரூபா இருந்து 5 ரூபா காப்பிக்கிடி. எதுக்கு அடுத்த நகையை கொள்ளையடிச்சு அவளை கொள்ளையடிச்சு? உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? தெய்வத்துக்கே பயப்படாமல் தெய்வம் கலவாங்க. அதை கொண்டு நீ கோட்டைக்கிட்டே அதில் இருந்துருவியோ? உன் பிள்ளை இருந்துருமா? இருக்காது. நீ பாவம் எதுனா பிள்ளைக்கு தான் தண்டனை. உழைச்சி தின்னு. 100 ரூபா இருந்துச்சுன்னா 50 ரூபா தின்னு. ஒன்றும் இல்லையா 20 ரூபா காப்பிட்டு குடி. அடுத்த வச்சுக்காது எதுக்கு களவாண்டு? அவன் நகை போட்டுட்டானா கஷ்டப்பட்டு அவள் புடிச்சேன் அவள் அப்பா அம்மா போட்டிருக்காங்க வரதட்சணை கொடுத்து. அதை எதுக்கு களவாண்டு கொலை பண்ண? உடனே மனசாட்சி இல்லையா? கடவுளுக்கே பயப்பட மாட்டேதான். கடவுள் நகையே களவாங்க பேர். கடவுள் நகை அடுத்தவங்க உழைச்சதை நீ திருடுன்னா கடவுளை திருடுனது அர்த்தம். ஒருத்தன் அப்படிதான் உண்டியெல்லாம் திருடி இருக்கான். திருடின உடனே திருடிட்டு போறதுக்குலாம் காலு கை விளங்காம போயிட்டு கண்ணு அவிஞ்சு போச்சு. கண்ணு 2 குருடா போச்சு. நம்ம நினைச்சோம் கடவுள் என்ன சிலை தானே, அப்படி கிடையாது. கொலை பிடிச்சாலும் சிலையில வருதா? சாமி ஆடுதா? அரசன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். இப்போ லட்சுமி வந்தாருன்னா அவங்களாம் அடவு வச்சு லட்சுமி நகையை போட்டா திருடிடுவானுங்க. அப்படி இருக்கு. ஒரு சாமி எதுக்கு லட்சுமி வரமாட்டுக்கா? பணம் 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 தர்மம் செத்து போச்சு. கல்வி முத்தி போச்சு. இப்படியா அடுத்தவன் ஒருத்தன் நகை பிடிச்சேன் உழைச்சி போட்டிருக்கான். அவள் அம்மா அப்பா லட்சம் கணக்கில் போட்டிருக்காங்க. நீ உழைச்சி தின்னேன் நாயி. உலகத்தில் எத்தனை வேலை இருக்குது. பிச்சை எடுத்து தின்னேன். ஒன்றும் இல்லைன்னா எத்தனை மரத்தில் சோறை கொடுத்தாங்க அன்னதானம். அங்கே போய் தின்னேன். ஒரு நேரம் தின்னேன். பிச்சை எடுக்க உட்காரன் பாவனாத்தில் போய். எதுக்கு அடுத்தவனை கொள்ளையடிச்சு அவன் வயிற்றுல கிளப்பி ஒரு கஷ்டப்பட்ட பொருளை அவன் வாங்கி வச்சிருக்காங்க. எதுக்கு அதை களவாண்டு இந்த பாவத்தை சேர்க்கணும்? 60 நகை கொள்ளையடிச்சு நீ சுகமாக வாழ்ந்துருக்க. நிம்மதி இருக்கா? மனசு நிம்மதி இருக்கா? உழைச்சி ஒரு பொருளை எடுத்து நீ பாரு, உனக்கு நிம்மதி இருக்கு. அதாவது வந்து தாய் தப்பேன் சொத்தை கொள்ளையடிங்க. அது நமக்கு உரிமை உண்டு. ஒரு தாய் தப்பன்ட்ட போய் கேளு, கோடீஸ்வரனாலே எனக்கு கொடு. அதே தாய் தப்பேன் நகை கொடுத்தா வாங்கு, சொத்து கொடுத்தா வாங்க. அது பாவம் இல்லை, உரிமை. அந்த வீட்டில் களவாண்டு அவளை பொண்ணு எல்லாம் மனுஷனுக்குள்ள தன்மையா நல்ல மனுஷனா வாழும். ஒரு மனசாட்சி கிடையாதா? மேலகுலத்தில் நள்ளிரவில் தங்க சட்டப்பேல் பணம் கொடுத்தாங்க என்ற கூலி மாற்ற கல்லால் இருக்கிறோம். அட பாவி முதியோர்கள் கை சட்டப்படத்தில் கலாக்கிற கூலி மாஸ்டரை கல்லால் கொலை செய்யிருக்கான். இதில் ஒரு பொறுமை இல்லையே. பணங்கிறத தெரியாமல் இருந்திருக்கான். அவனுக்கு ஒரு சாப்பாடை கொடுக்க வேண்டியதுன்னா ஐயா அடிச்சு கொண்டது. கொலைங்கிறது எப்படி தெரியுது எனக்கு? இதில் கடவுள் கொடுத்த உயிர். கடவுளை தவிர யாருக்கும் யார் உயிரும் எடுக்க உரிமை கிடையாது. நம்மளை பிரம்மா படைச்சாரு, விஷ்ணு காத்தாரு. உயிர் சிவன்கிட்ட போவோம். உயிர் சொடலை மாடேன் யமதர்மராஜா வச்சு நமக்கு படி இழக்கும். சிவன் தான் உயிரை எடுக்க முடியும். நீ எதுக்கு உயிரை எடுக்க? நீ அடுத்தவன் உயிரை எடுத்தா ஓ உயிரை அடுத்தவன் எடுக்கும். பார்த்துக்கோ, குடும்பத்தையே எடுக்கும். அடுத்தவனை உயிரை எடுக்காது, உனக்கு ரைட்டு கிடையாது. தனி ஆளுகளை நியமித்து ஆணவர்களை முறையாக மதிக்கணும். கலெக்டரை சேவை பண்ண நிகழ்ச்சி அவசியம். தகுதியற்ற லாரிகளை ரேஷன் கடைக்கு பொருட்கள் செல்லக்கூடாது. நம்ம நல்ல ரேடியில் எடுக்கணும்னா 20 வருஷம் கழிச்சு ஒரு லாரிக்கு லைசன்ஸ் வேணும். 20 வருஷம் கழிச்சு யூஸ் பண்ணக்கூடாது. லாரி ஓட்டுறவனுக்கு லைசன்ஸ் வேணும். இடையில டோல்கேட் இருக்குது, அதுலேயும் பணம் கட்டினாக்க தான் கவர்மெண்ட்டுக்கு போவோம். அவங்க கண்ணை முடிக்கிட்டு தூங்கிட்டு இருக்கான்னு ஒரே நேரம் அங்கேருந்து வந்தோன்னா எல்லாம் அங்கே
டோல்கேட்டுக்கு கட்டணும், முறையாக வரணும். உனக்கு லைசன்ஸ் வாங்கு, லாரிக்கு லைசன்ஸ் வாங்கு, 20 வருஷம் கழிச்சா கூரை போட்டுரு. இதெல்லாம் பிடிச்சானா போலீஸ் பிடிச்சிடுவேன்னா உனக்கு ஆப்பு தான். நீ 500 கட்ட பேரில் விட்டேன்னா 1 லட்சம் போலீஸ் ஸ்டேஷன் பேர், அதுக்கு எல்லாம் கட்டி கவர்மெண்ட் உருவாக்கிட்டா தான் வண்டியை விடுவான் பார்த்துக்க. அதனால உனக்கு லைசன்ஸு, வண்டிக்கு லைசன்ஸு, 20 வருஷம் இல்லை லாரியை கூரை போட்டுரு. சரி எல்லாம் டோல்கேட்டுக்கு கட்டணும், கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு போகணும். இதெல்லாம் பார்த்துக்க டிரைவர். அம்மா கண்ணில் மண்ணெலி போட்டு போகிறேன்னு வச்சுக்கோ, பல நாள் பிறகு ஒரு நாள் அப்புறம் வச்சு செஞ்சுருவாங்க. அவனை வண்டியை ஒன்றே நொறுக்கிடுவாங்க. கிராமத்தில் அவசர பள்ளியில் சுத்திகரிப்பு குடிநீர் சிறப்புள்ள தொழில் முன்னேற்றம் திட்ட நேர்முகத்தேர்வு கலெக்டர் தமிழக செயலாளர் மதுரை சிறையில் நெல்லை கைதி சாவு. சரியா? மதுரை சிறையில் நெல்லை, அதாவது சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்காங்க. அதாவது சட்டப்படி என்னென்ன ஒரு கைதி குற்றம் பண்ணான்னா அவனுக்கு தண்டனை கொடுக்க சுப்ரீம் கோர்ட்டு தான் பண்ணும். அது வரைக்கும் போலீஸ் அந்த கைதியை சாவிடக்கூடாது. ஏன்னா அவன் செத்துட்டான்னு வச்சுக்கோ, அவன் கூட்டம்லாம் பிடிபட்டா தெரிஞ்சிடும். அதனால தான் நம்ம நிறைய பேர் மினிஸ்டரும் சிலவங்களாம் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். கீழே உள்ளவங்க ஏழைகளை பைசா கொடுத்து தப்பு பண்ண வச்சுட்டு மேலே இடத்துல தப்பிச்சு விடுவாங்க. அப்போ என்ன செய்வாங்க, அவங்க பிடிச்சவங்க என்ன செய்வாங்க, நம்ம செத்துருவோம். நம்ம உயிரோடு இருந்தால் வெளியில் தெரிஞ்சிடும் அவங்களோன்ட்டு. அதனால தான் போலீஸ் ஸ்டேஷனில் அவன் வாயில தான் வர வைக்க பார்க்கணும் அடிக்கடி. அவங்க செத்துட்டாங்கன்னா அது ஒரு பிரச்சனை, போலீஸுக்கே பிரச்சனை ஆயிடும். கோர்ட்டு தான் எதுனாலும் முடியும், ஒரு மினிஸ்டரோ எதுவோ. கோர்ட் ஆனால் லாயர் நல்ல லாயராக இருக்கணும். லாயர் பாதி பேர் கொலை இது பண்ணாலும் அவன் குரூப்பில் லாயரை வச்சு தான் பேசுகிறான். நீதி சட்டம் செத்து போச்சு, அது கழி உலகம் மட்டும்தான். அதனால ஓரளவுக்கு அது எல்லாத்த விட நியாயமாக இருக்கிறது இந்த வக்கீல் தான். ஏன்னா பெரிய கோர்ட்டு இருக்கு. நம்ம கவர்மெண்ட்டில் இந்த சட்டசபையிலே உள்ளது, ஒரு மினிஸ்டர் தப்பு பண்ணாலும் அதை சொல்லுத சுப்ரீம் கோர்ட்டு தான். கோர்ட்டில் உள்ள லாயர் நேர்மையாக இருக்கும். அவர் நேர்மையாக இல்லைன்னா கஷ்டம் தான். ஓகே, யாருனாலும் தப்பு பண்ணாலும் லாயர் தப்பு